சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னும் ஒரு நாளில் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பார்ப்பார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் அல்லது வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொரு விதமான காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லலாம். ஒரு சிலர் வித்தியாசமாய் சொல்வார்கள், இன்னும் ஒருவர் அவரை விட வித்தியாசமாய் சொல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு அநேக குழப்பங்களை கொண்டு வரும். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்த்தார், அல்லது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை அவர் எந்த விதமாய் பார்த்தாரோ அதே விதமாய் நாங்களும் பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை நீங்களும் நானும் அதை அணுகுகிற முறை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
இது யாரை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை குறித்து, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை குறித்து. இவர்கள் எந்த விதத்திலையும் கீழாய் போக மாட்டார்கள். அதை பாருங்கள், இலை உதிராதிருக்கிற மரமாம். அதாவது ஒரு கால்வாய் அல்லது ஒரு ஆற்றை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பக்கத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் செழிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் போதிய அளவு நீர் அதுக்குள் இருக்கிறது, அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து கொண்டிருக்கிறது, அதில் இருக்கிற கனிகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிற இடம் கனி தருகிற இடம், ஒரு போதிய அளவு நீர் இருக்கிற இடம். ஏன்னு சொன்னால் அதனால தான் அந்த கனி பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஒரு இலை உதிராதிருக்கிற, எப்பவும் செழிப்பா இருக்கும், வறட்சியே இருக்காது. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்க என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் செழிப்பாய் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையான காரியங்கள், போராட்டமான காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சியை கொண்டு வர முடியாது. காரணம், நீங்கள் உங்களை நாட்டிருக்கிற இடம் இயேசு கிறிஸ்துவிற்கு மேல், இயேசு கிறிஸ்துவை மேல் வைத்த விசுவாசத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்பொழுதும் அது வறட்சியாயிராமல் அது கனி தருகிற இடமா இருக்கும். இன்னும் ஒரு இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த இடத்தை பாருங்க, தேவன் பார்க்கிறாராம், ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை உருவாக்குகிற வேளையிலே இருளா இருந்திருக்கிறது. அவருடைய பார்வையிலே அவர் வெளிச்சத்தை பார்க்கிறார். சோ அவர் என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தா நாங்க என்ன சொல்லுகிறோம்? ஒரு வியாதி வந்தா நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? டாக்டர் சொன்னார் இதை செய்ய சொல்லி, அல்லது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் இந்த காரியத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கிறதா, இவரை போய் பாருங்க என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? இருளா இருக்கிறதா, வெளிச்சம் உண்டாக கடவுது. வியாதியா இருக்கிறனா சுகம் உண்டாக கடவுது. தோல்வியா இருக்கிறனா வெற்றி உண்டாக கடவுது. அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை விசுவாசித்து அல்லது இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியம் நடக்கிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள், ஒரு பிரச்சனைகள், வியாதிகள், தோல்விகள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் முதலாவது நாங்கள் சொல்லுகிற காரியம் என்ன, அல்லது முதலாவது நாங்கள் செய்கிற காரியம் என்ன, அல்லது நாங்கள் இதை தவிர மற்றவர்களை நோக்கி போகிறோமா? இனி ஒரு காரியத்தை செய்து பாருங்க. இன்றைக்கு தேவன் ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதம் எப்படி, அவர் அதை அணுகுகிற விதம் எப்படி, இன்றைக்கு நீங்களும் நானும் அணுகுகிற விதம் எப்படி? இன்றைக்கு நாங்களும் இந்த இயேசுவை கிறிஸ்துவை போல் நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களை சுற்றி வருகிற சூழ்நிலையிலே உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை ஒவ்வொன்றா இருக்கும், அதற்குரிய தீர்வு வித்தியாசமா இருக்கும். அவருடைய வாழ்க்கையில நடந்த தீர்வு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்காது. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்துடைய, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசமே. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் என்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த சூழ்நிலையை பாருங்க, பார்த்து நீங்க சொல்லுங்க, ஓகே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இருள்மயமா இருக்கிறது, ஆனால் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில வியாதியா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமா இருக்கிறது, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியாய் மாறுகிறது. என்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. என்னுடைய கவலைகள் எல்லாம் அகன்று போகிறது. என்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று அவர் மூலமாய் நீங்கள் காரியங்களை சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய வார்த்தைகள் அநேகமாய் எங்களை டிஸ்கரேஜாக தான் இருக்கும். அது எங்களை உற்சாகப்படுத்தாது. எங்களை இன்னும் நாங்கள் இருந்த நிலையை விட அது எங்களை கீழாக கொண்டு போகும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து பார்க்கிறான், ஒருத்தன் படுத்த படுக்கையிலே இருக்கிறான், அவனால் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலை. அவர் போய் யாரையுமே கூப்பிட இல்லை, அல்லது யாரையும் நாடி போக இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ எழுந்து நட, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் சொன்னார். அவன் சொஸ்தமாகினான்.
இயேசு கிறிஸ்து உண்மையிலே நீ சொஸ்தமாக என்று கூட சொல்லவில்லை. நீ எழுந்து நட என்று சொன்னான். அவன் என்ன செய்தான்? எழுந்தான், நடந்தான், சுகமானான். அதே போல இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு பிடித்திருக்கிற இந்த காரியம் என்னை விட்டு அகன்று போக என்று சொல்லுங்க. அது அகன்று போகும். எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை, கஷ்டம், எல்லோரும் கைவிட்டார்கள், என்னென்று இதை நான் தீர்க்க போகிறேன் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கடனில்லாத வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லுங்க. கடன் உங்களை விட்டு அகன்று போகும். சில வேளையில இந்த வார்த்தைகள் ஒரு பைத்தியம் போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விடுதலை ஆக்கும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஏனென்று சொன்னால் இத்தனை வருஷமாக இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எத்தனையோ பேர் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கிறது, இதில் ஒரு உயிர் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்வீங்களா? ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை நாங்கள் அணுகின விதமெல்லாம் வித்தியாசமா இருக்கிறதப்பா. அதனால் என்னவோ தெரியவில்லை, நாங்கள் இன்னும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாய் இருக்கிறோம் அப்பா. ஆனால் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய முறையின்படி, நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்த விதம் அல்லது ஒரு பிரச்சனை நீங்கள் அணுகின விதம் எப்படியா இருந்தது, அது போல நாங்களும் செய்கிறோம் அப்பா. நாங்கள் இனி என்ன காரியம் எங்களை வாட்டி வதைத்தாலும் அப்பா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மட்டும் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எந்த மனுஷனை குறித்து நாங்கள் யோசிக்காமலும், எந்த மனுஷனை நோக்கி நாங்கள் போகாமலும், இயேசு 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி சுகம், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய பலன், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கண்ணீர்கள் அகன்று போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கடன் தொல்லை அகன்று போகட்டும் என்று ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறார்கள் அப்பா. சொல்லி சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற மாற்றங்களை அவர்கள் காண்பார்கள் அப்பா. இன்னும் அதிகமாக உங்களை விசுவாசிப்பார்கள் அப்பா. அதை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை எனில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை எனில் வந்த போது. நல்லது நேயர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். விண்ணோசை என்னும் ஒரு மணி நேர ஆராதனை ஒன்றை இன்று பிற்பகல் 4 மணிக்கு இதே festaudio.net மற்றும் LTR.FM போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 00442086463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.